நியூரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை சேல் பண்ணுறது கிடையாது. ஹியூமனோட பிரைன் வந்து எப்படி டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணுறது தான் நியூரோ மார்க்கெட்டிங். இதில் தான் 90% ஆஃப் பீப்புள் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாமே நார்மலாக தான் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரைன் டிசைட் பண்ணியிருக்கும் இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஹியூமனோட பிரைனில் வந்து 2 சிஸ்டம் வந்து இருக்குது. ஒன்று எமோஷனல் சிஸ்டம், இன்னொன்று லாஜிக்கல் சிஸ்டம். இந்த 2 சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணுற மார்க்கெட்டர்ஸ் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டர்ஸாக இருக்காங்க. எமோஷனல் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்க வைக்கும், லாஜிக்கல் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக டிசிஷன் எடுக்க வைக்கும். மார்க்கெட்டிங்ல வின் பண்ற எல்லாருமே எமோஷனல் சிஸ்டம் ட்ரிகர் பண்றது மூலமா தான் அவங்க வின் பண்றாங்க. ஆனா ஹியூமனோட ஃபியர், எமோஷன், டிசைர், பெயின், ஹோப் இது எல்லாத்தையுமே நீங்க ட்ரிகர் பண்ணும்போது அவங்களோட எமோஷனல் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது மூலமா அவங்களோட பிரைன் வந்து ஐ நீட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஃபாஸ்டா டிசிஷன் எடுக்கும். ஸோ இது மாதிரி ஹியூமன் பிரைன்ல எமோஷன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்ச மார்க்கெட்டர்ஸ் தான் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் மார்க்கெட்டரா இருக்காங்க. செல்லிங்க மட்டுமே ஃபோக்கஸ் பண்றவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றாங்க. ஹியூமனோட பிரைன் சயின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றவங்க சக்சஸ் மட்டுமே ஃபேஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்ரெட் வந்து இருக்கு. அதுதான் நியூரோ பிரைன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த நியூரோ பிரைன் மார்க்கெட்டிங் சீக்ரெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சீக்ரெட்டை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க.